கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களுக்கு அன்பான வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இது மனம் திரும்புங்கள் இயேசு அழைக்கிறார் ஊழியத்திலிருந்து சுமதி பேசுகிறேன். இந்த நேரம் நம்ம வேதத்தை தியானித்து வேதத்தில் என்ன எழுதியிருக்காங்க, அந்த வேத வசனங்கள் எப்படிப்பட்டது, அதை நம்ம கொஞ்சம் நேரம் சிந்தித்து பார்க்கலாம். ஒரு வசனத்தோட 2 வசனத்தோடு சிந்தித்து பார்க்கலாம். அதிக வசனத்தை பற்றி நாம் யோசித்து பார்க்கணும். அந்த வேத வசனத்தில் என்ன எழுதியிருக்காங்கிறத நம்ம தியானிக்கும் போது கர்த்தர் நம்மளோட பேசுவார். அல்லேலூயா. இப்போது நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 27, 28 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். இப்போ இந்த வசனத்தை குறித்து தான் நம்ம சிந்தித்து பார்க்க போகிறோம். இயேசு வழியில் வந்துட்டுருக்காரு. அந்த நேரம் பார்த்து 2 குருடர்கள் அவர் பின்னே சென்று வராங்க. அவரை கூப்பிடுறாங்க. வேற கண்ணு தெரியாதவங்க வேற. அந்த கண்ணு தெரியாதவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவங்க எதற்காக கூப்பிடுவாங்க? கண்ணுக்கு ஒரு பார்வை கொடுப்பாரு. அவர் அநேக அற்புதங்களை செய்கிறத அவங்க கேள்விப்பட்டு தான் வந்திருக்காங்க. அப்போ தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் என்று கேட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல அவர் எந்த அற்புதத்தையும் செய்யலை. வீட்டுக்கு வந்துட்டார். அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த குருடர்கள் அவரை தேடி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவர் வெளியில் வந்து கேட்டுறதுக்கு அந்த ஒரு வார்த்தை, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் விசுவாசத்தின்படியே கடவுள் அப்படி சொல்லிட்டு கண்களை தொட்டார். உடனே கண்ணு 2 பேத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. இதுதான் நம்ம இந்த வேதத்தில் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. இதை நம்ம அதை நம்ம சிந்தித்து பார்க்குற ஒரு காரியம் இருக்குது. அந்த சிந்தித்து பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம அதை எதற்காக இந்த வசனம் எழுதப்பட்டிருக்குங்கிறத நான் சிந்தித்து பார்க்கும்போது கர்த்தர் என்னோடு பேசினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு பேசினார். இவர் இப்போ நம்ம சிந்தித்து பார்க்கும்போது அந்த அற்புதத்தை கண்களை தொட்ட உடனே, வீட்டுக்கு வந்து கண்களை தொட்டோடனே அவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த அற்புதத்தை ஏன் அவர் வீதியில் அவங்க கூப்பிடும்போது செய்யாமல் வீட்டுக்கு வந்தார்? இதை தான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இதே அற்புதத்தை அவர் அங்கே செஞ்சுருக்கலாம்ல. அவங்க கூப்பிட்டாங்க, கூப்பிடாம இல்லையும் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க அவர் அந்த அற்புதங்களை அந்த வீதியில் செய்யாமல் வீட்டில் ஏன் செஞ்சார்? கொஞ்ச நேரம் நம்ம தியானித்து பார்க்கலாம், யோசித்து பார்க்கலாம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துனால எல்லாமே செய்ய முடியும்னு விசுவாசத்தோடு வந்தாங்க. ஆனாலும் அந்த வீதியில் செய்யாத அற்புதத்தை வீட்டில் ஏன் செஞ்சாருங்கிறத ஆண்டவர் இடத்துல கேட்கும்போது எனக்கு கொடுத்த விளக்கம் என்னன்னா, அவர் எதிர்பார்க்குறது நம்மளை தேடி வருவார்களா? இதுதான், நம்மளை தேடி வருவார்களா அப்படிங்கிறது அவர் யோசித்து அவர் அதை எண்ணம் அப்படிங்கிறது எனக்கு உணர்த்தப்பட்டது. அவரோட நினைவு நம்மளை தேடி வருவார்களா? ஆனால் வந்தாங்க. ஆனால் இதுலேயே இன்னொரு அர்த்தமும், அதை அந்த ஒரே வார்த்தையில் இன்னொரு அர்த்தமும் அடங்கப்பட்டிருக்கு. அவங்க அதை தேடி போக போக போகத்தான் விசுவாசம் அவங்களுக்குள்ள அதிகமானது. அப்போ விசுவாசம் அதிகமாகும் போது தான் அவர் இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டுன்னு விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்கும்போது இவங்களுடைய விசுவாசம் எப்போ வந்தது? அதிகமாக அவரை தேடி போகும்போது தான். இப்போ நம்ம எடுத்த உடனே காலையில் எழுந்திருப்போம், சாயங்காலம் மதியானம் எந்த நேரம் கிடைச்சாலும் ஆண்டவரே எனக்கு அதை செய்யுங்க இது செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கிறோம். நமக்கு அற்புதம் சில நேரம் நடக்காமல் கூட போகலாம், நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நடக்காமல் போகிற அற்புதங்களை அந்த காரியங்களை குறித்து நம்ம கவலைப்படுறோம். ஆனாலும் நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை தேடி 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 நம்ம போகிறோமோ அந்த அளவில் நம்ம விசுவாசம் அதிகமாகி போகும்போது நம்மளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை நம்மளை விட்டு தானாகவே போயிடும். இதுதாங்க இதுக்குள்ளே இருக்கிற ரகசியம். இதை நீங்கள் தியானிங்க, சிந்திச்சு பாருங்கள். நம்மளை தேடி வருவார்கள்
ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்குறார் ஒவ்வொருவரையும். நான் ஆண்டவரை தேடி போனேன். யாருடைய உதவியும் இந்த பூமியில் எனக்கு இல்லை. ஆனால் ஆண்டவரை தேடி போக போக தான் எனக்கு அவரை நான் ருசித்து பார்க்க முடிஞ்சுது. அவருடைய வசனங்களை என்னால் தியானிக்க முடிஞ்சுது. கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் தியானிங்க, ஆண்டவரை தேடி போங்க. உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாராவது உடம்பு சரியில்லை, முடியாமல் இருந்தீங்கன்னால் என்னிடத்துல தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.